காட்டில் வாழ்கிற சேவலோ வீட்டில் வாழ்கிற சேவலோ இதெல்லாம் எதுக்காக கூவுதுன்னு தெரியுமா? முதல்ல தன்னுடைய எல்லை இது, இந்த எல்லைக்குள்ளே வேறு சேவல்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக. காட்டில் வாழ்கிற சேவல்கள் குழுக்களாக வாழும். ஒவ்வொரு குழுவிலையும் ஒவ்வொரு சேவல் இருக்கும். ஒரு சில குழுக்களில் அதிகமான சேவல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் முதல்ல ஆதிக்கம் மிகுந்த அந்த சேவல் தான் கூவணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து ஆதிக்கம் மிகுந்த சேவல்கள் கூவணும். ஒருவேளை ஆதிக்க சேவல் முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னே கூவாமலேவும் அடுத்த சேவல் கூவிடுச்சு அப்படின்னா அது இந்த ஆதிக்க சேவலை சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி. அப்புறம் என்ன, ரெண்டுக்குமே சண்டை நடந்து அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறவங்களா இருப்பாங்க. கோழிகளை கவர்வதற்காகவும் சேவல் கூவுது. ஒரு சேவல் கூவுது அப்படின்னா கோழிகள் இந்த சேவலனுடைய குரல் எவ்வளவு சத்தமாக இருக்குது அப்படின்றதையும், எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது அப்படின்றதையும், எவ்வளவு சத்தமாக இழுத்து கூவுது அப்படிங்கிறதையும் இதெல்லாத்தையும் கவனித்து தான் இந்த சேவல் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு இணை சேர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, சேவல் கூவும்போது 100 டெசிபல் அளவுக்கு ஒலி இருக்கும். இதனுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படலாம். அதனால இது கூவும் பொழுது இதனுடைய காது பகுதி தானாக மூடிக்கிறோம்.